வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது பனாரி சில்க் saree. இப்போ அந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பேக் சைடில் சில்க் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் ஈஸியான முறையில் நம்ம பண்ணலாம். அது வந்து ஜரி த்ரெட்டு, அப்புறம் காட்டன் த்ரெட்டு, அப்புறம் பீட்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல் ஈஸியாக நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ saree பார்க்கலாம். இப்போ சாரியில் டபுள் சைடு பார்டர் உள்ள saree. ஒரு சைடு அகலமான பார்டர் இருக்குது, நல்லா டார்க் ப்ளூ கலரில் அகலமான பார்டர் இருக்குது. saree ஃபுல்லாக இந்த ஜரி டிசைனில் இருக்குது. இதுதான் ப்ளவுஸோட கிளாத். இது வந்து ஸ்லீவுக்காக கட் பண்ணியிருக்கிறேன். பிங்க் கலரில் இந்த பார்டர் இருக்குது. அப்புறம் அந்த கிளாத் வந்து ப்ளைனாக தான் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. இது ரவுண்ட் நெக்குக்கு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவுக்கு பார்டர் வர மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஜரி த்ரெட்டு அப்புறம் காட்டன் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக பார்டர் கலரில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நெக்கு பகுதியில் 4 இன்ச் இடைவெளி விட்டு ஜாயிண்ட் ஆக்கி நம்ம இதில் எப்படி பைப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பேக் சைடு அளவுக்கு நம்ம நெக்கு பகுதி தைச்சதுக்கப்புறம் நெக்கை சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். அடிப்பக்கமாக திருப்பினதுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத் எடுக்கலாம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நெக்கு பகுதியில் 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 பக்கத்துக்குள்ள பீஸும் அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி நெக்கு பகுதியில் கிராஸில் கட் பண்ணி விடலாம். ஷோல்டர் நல்லா கவர் பண்ணி தைக்கிற மாதிரி தைச்சி பைப்பிங் பண்ணுறது தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறோம். கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ள பீஸ் மெயின் கிளாத்து மேலே இருக்குது. அதே மாதிரி பேக் சைடில் உள்ள பீஸுக்கும் மெயின் கிளாத்து மேலே இருக்கிற மாதிரி நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த லைனிங் கிளாத்து அடிப்பக்கம் இருக்குது. லைனிங் கிளாத்து பக்கமாக லைனிங் கிளாத்து படணும், மெயின் கிளாத்து பக்கமாக மெயின் கிளாத்து படணும். அந்த மாதிரி நெக்கு பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு தையல் அப்படியே தைச்சிருங்க. 2 பக்கமும் தைச்சதுக்கப்புறம் அந்த நெக்கு பகுதியில் அந்த கார்னர் பகுதியில் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியை அப்படியே திருப்பி எடுங்க. அந்த நூல் இலைகள்லாம் உள்பக்கமாக போய் நல்லா கவர் ஆகியிருக்கும் பாருங்கள். இப்போ 2 பக்கத்துக்குமே அதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ எல்லாமே நான் ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இதில் பைப்பிங் பண்ணலாம். இப்போ இது கிராஸ் பீஸ் 1 சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். நெக்கு பகுதிக்கு நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடிப்பக்கமாக வைக்கலாம். லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் பண்ணுற வீடியோ நிறைய இந்த சேனல்லையே நான் போட்டிருக்கிறேன் மாடல் ப்ளவுஸ்க்கெலாம். ஆனால் இது வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் அந்த ஷோல்டர் வந்து நல்லா கவர் பண்ணி தைச்சி பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் எப்படி பைப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்குறோம். பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஜரி த்ரெட் வச்சு இதில் டிசைன் பண்ண போகிறோம். பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் 4 இன்ச்சு இடைவெளி விட்டு 1 ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் தைக்கலை. அதில் நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த பீஸ் வந்து அதோட நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். பைப்பிங் நல்லா மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ ஜரி த்ரெட் எடுக்கிறேன். 2 ஜரி த்ரெட்டு சேர்ந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு பாக்ஸில் போடலாம். போட்டுட்டு 2 த்ரெட்டோட எண்டையும் ஒன்று போல் கையில் பிடிச்சி ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. 2 த்ரெட் இருக்குது, 2ஐயும் சேர்ந்த மாதிரி முடிச்சு போடுறேன். இப்போ ஒரு ப்ளைனான பாபின் எடுக்கலாம். ப்ளைனான பாபினில் தான் நம்ம சுற்றணும். இப்போ ஒரு பாபின் கேஸ் எடுக்கலாம். பாபின் கேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருக்குறேன். நான் இதுக்குன்னே ஒரு தனியான பாபின் கேஸ் வச்சுருக்கிறேன்.
நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை கொஞ்சம் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாபினில் நம்ம முடிச்சு போட்ட பகுதியை ஒரு கையில் இந்த மாதிரி சைடில் பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணி சுற்றி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக சுற்றி முடித்தாச்சு. இப்போ நம்ம இதை பாபின் கேஸில் போடலாம். போட்டதுக்கப்புறம் அந்த 2 த்ரெட்டையும் சேர்ந்த மாதிரி உள்பக்கமாக விடுங்க. விட்டுட்டு நம்ம இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்க்கும்போது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம அந்த டிசைனுக்காக வரைஞ்சி விடலாம். அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் 1 இன்ச்சு நீளத்துக்கு இருக்கிற மாதிரி வரைகிறேன். அந்த கிளாத்தை கனெக்ட் பண்ண வேண்டாம். அந்த பைப்பிங்கை விட்டுட்டு 1 இன்ச்சு நீளத்துக்கு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கிராஸில் ஒரு லைன் 1 இன்ச்சுக்கு போட்டுடலாம். இப்போ 2 லைனுக்கும் கிராஸில் இன்னும் 2 லைன் இந்த மாதிரி போட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இடைவெளி விட்டு 1 இன்ச்சுக்கு அந்த லைன் போடலாம். அப்புறம் 1 இன்ச்சில் சென்டர்லேருந்து நேராக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி நெக்கை சுற்றி நம்ம வரைஞ்சிடலாம். நெக்கை சுற்றி வரைஞ்சி முடிச்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் மேலே நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் த்ரெட்டே போடுங்க. நீடில் எல்லாமே நம்ம மாற்ற வேண்டாம். எப்போதும் தைக்கிற மாதிரி உள்ள நீடிலே தைக்கலாம். இந்த டென்ஷனை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டுட்டு ஒரு லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து நம்ம அதில் ட்ரையல் பார்க்கலாம். இப்போது தைச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது தெரியும் அது கரெக்டான அளவுக்கு அந்த டென்ஷனை நம்ம டைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் பிசுறு இல்லாத அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் தையல். அது கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு லைன் தைச்சதுக்கப்புறம் ஆரம்பித்த பகுதியில் அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே அடிப்பக்கத்தில் கட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு லைன்லேயும் 2 தையல் வர்ற மாதிரி ஒரு லைன் நீளத்துக்கு தைச்சதுக்கப்புறம் அது அப்படியே சென்டர் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் சென்டர்லேருந்து கிராஸில் இன்னொரு லைனுக்கு போகணும். இன்னொரு லைன் லாஸ்ட் வரைக்கும் ஒரு தையல் இப்படி வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் அந்த எண்டு வரைக்கும். அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு லைன்லேயும் 2 தையல் வரும். ஆனால் கரெக்டாக சென்டர்லேருந்து இன்னொரு சைடுக்கு நீங்கள் கிராஸ் ஆகணும். அந்த மாதிரி ஆகும்போது தான் அந்த நம்ம போட்டிருக்கிற லைன் எல்லாமே சென்டரில் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து முடியும். இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு முடிக்கும் போதும் சென்டரில் முடிகிற மாதிரி முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பிரிஞ்சு போகாது. ஏன்னா அதில் இன்னும் நம்ம பீடு எல்லாமே வச்சு தைக்க வேண்டியது இருக்குது. இல்லாட்டாலும் இது நம்ம 2 தையல் தைக்கும்போது அது நல்லா டைட்டாக வேறு அந்த தையல் இருக்கும். உங்களுக்கு அது பிரிஞ்சே போகாது, நல்லாயிருக்கும். அதுவும் தவிர மேலே வந்து நம்ம நார்மல் த்ரெட்டு காட்டன் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளவுஸுக்கு உள்பக்கம் அந்த காட்டன் த்ரெட்லேயே வரும்போது நம்ம அதை போடும்போது எந்த உறுத்தலும் நமக்கு வராது. அந்த மாதிரி தான் வரும். வெளிப்பக்கம் மட்டும்தான் அதில் ஜரி த்ரெட் வருது. உள்பக்கம் காட்டன் த்ரெட்டு நம்ம எப்போதும் ப்ளவுஸ் எல்லாமே தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள த்ரெட்டை தான் போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த த்ரெட்டோட கலர் மட்டும் நீங்கள் கீழே என்ன ஜரி த்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கலரில் அந்த காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். கீழே நம்ம என்ன கலரில் அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மேலே த்ரெட்டு போட்டு தைங்க. இப்போ எல்லாமே நெக்கு பகுதி ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இன்னும் சின்னதாக இதில் டிசைன் நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணியிருக்கிற டிசைன் மாதிரியே சின்னதாக அந்த மாதிரி போட்டு விட்ருங்க. சின்ன ஸ்டார் வர மாதிரி போட்டிருக்கிறேன். 2 பீஸுக்கும் அந்த 2 டிசைனுக்கும் நேராக ஒவ்வொரு டிசைன் போட்டுட்டு இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இன்னொரு டிசைன் நம்ம போடலாம். இந்த மாதிரி வரும்போது நெக்கை சுற்றி நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இதில் நான் அந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். நம்ம அந்த காட்டன் த்ரெட் எடுத்துருந்தோம் பாருங்கள், அதை வந்து நீடிலில் கோர்த்து அதை டபுளாக முடிச்சு போட்டு விட்டுருக்கிறேன். பெரிய சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடிப்பக்கமாக இருந்து நம்ம எடுக்கலாம். அடிப்பக்கம் எடுத்து ஒவ்வொரு அந்த லைன்லேயும் சென்டரில் வந்து முடிகிற மாதிரி நான் நேராக அந்த லைனுக்கு அப்படியே தைக்காமல் சென்டர்லேருந்து ஆரம்பித்து வெளிப்பக்கம் வரணும், இல்லை வெளிப்பக்கம் இருந்து ஆரம்பித்து சென்டரில் வரணும். அந்த மாதிரி இப்போ 4 லைன் அதில் போட்டிருந்தோம் அப்படின்னா 8 லைனுக்கு தைக்கிற மாதிரி வரும்.
அந்த 4 லைனை சென்டரில் நம்ம தனித்தனியாக பிரித்து அது 8 தடவை நம்ம தைக்கிற மாதிரி சைடில் தைச்சோம் அப்படின்னா அது அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே லைனாக அந்த மாதிரி தைக்காமல் அந்த மாதிரி தைச்சிருங்க. சின்ன டிசைன் அப்படிங்கும்போது ஒரு தையல் தான் அதில் வருது பாருங்கள். இப்போ நான் வெளிப்பக்கம் இருந்து தைக்கிறேன். அந்த லைனில் வெளிப்பக்கம் இருந்து அந்த நீடில் எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டருக்கு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒரு பீடு வச்சு நம்ம தைக்க வேண்டியது இருக்குது. வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கமாக கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் அந்த மாதிரி தைச்சிருங்க. சின்னதாக அதில் ஃப்ளவர் டிசைன் இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அது ரொம்ப வேலைப்பாடும் இல்லாமல் ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள டிசைன் தான். ஆனால் பார்க்கும்போது இதில் நம்ம ரொம்ப ஒர்க் பண்ண மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனாக இருக்கும் பாருங்கள் தைச்சி முடித்ததுக்கப்புறம். நெக்கை சுற்றி அதே மாதிரி தைச்சி முடித்து எல்லா டிசைன்லேயுமே அந்த பீட்ஸ் வச்சு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த உள்பக்கம் இருக்கிற அந்த ஜரி த்ரெட்டு வச்சு பண்ணியிருக்கிற டிசைனுக்கு மட்டும் வெளிப்பக்கம் அந்த த்ரெட்டு முடிகிற பகுதியில் ஒவ்வொரு பீடு வச்சு அதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வச்சுருக்கிறேன். சின்ன டிசைனுக்கு எல்லாமே ஒவ்வொரு பீடு சென்டரில் மட்டும் வர்ற மாதிரி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம அந்த சில்க் சாரீ வந்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட்டில் இந்த சைடில் வர்ற சின்ன டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் பைப்பிங் சாரீ கலரில் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது சில்க் சாரீக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.